நல்லா கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? அவர் வார்த்தையை அனுப்புகிறாராம். அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை, உங்களுக்கு தெரியுமா குரானில் ஒரு முக்கியமான இடத்துல, ஐ திங்க் 4வது அதிகாரம் நினைக்கிறேன் குரானில், அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். கடவுள் அவர் வார்த்தையை அனுப்புனார்னே இருக்கு, அப்படியே பைபிள் குரானில் இருக்கு. அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். ஓகேவா? இது சாதாரண வார்த்தை இல்லை. சுகம் வேணும், ஆண்டவர்கிட்ட இருந்து சுகம் வேணும், ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல, எங்கிருந்து கிடைக்கும்? அவருடைய வார்த்தையிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். கைகளை தட்டுங்க எல்லாரும், நல்லா தட்டுங்க. வேற எங்கிருந்து கிடைக்காது. மனுஷன் கொடுக்க முடியாது சுகத்தை, மனுஷன் சுகத்தை கொடுக்க முடியாது. கடவுள் குணமளிக்கிற கொடையை ஒருவருக்கு கொடுத்திருந்தால் கூட குணமளிப்பவர் ஆண்டவர் தானே. குணமளிப்பவர் யாரு? இல்லையா? அந்தோனியாருக்கு, அன்னை மரியாளுக்கெல்லாம் ஆண்டவர் குணமளிக்கிற வல்லமை கொடுத்திருந்தாலும் அவர்கள் வழியாக குணமளிப்பது யாரு? ஆண்டவர் தானே, இல்லையா? அப்ப ஆண்டவர் தனது வார்த்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். முடியல, வாசிமா. அழிவு நின்று, இந்த உலகத்தில் எல்லா விதமான அழிவு சக்திகளில் இருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை இறை வார்த்தைக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா சொல்லுங்க ஹல்லேலூயா. 10 நாள் சாப்பிடாதவங்க 11வது நாள் பிரியாணி பார்க்கும்போது மூஞ்சி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வச்சுக்கிட்டு சொல்லுங்க பாப்போம் ஹல்லேலூயாவை. எல்லா டைமும் அப்படிதான் இருக்கணும். முகம் ஒரு புன்னகையோடு இருக்கணும். மகிழ்ச்சியா ஆண்டவர் ஆராதிக்கணும், மகிழ்ச்சியா துதிக்கணும், இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க.